வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம். காஞ்சிபுரம் அடியேன் லதா பார்த்தசாரதி அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மார்கழி முதல் நாள். திருப்பாவை முக்கியமானது, அனைவரும் அறிந்ததே. ஸோ என்னால் முடிந்த சிறிய தொண்டு நம்மை சேர்ந்தவர்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இச்சிறிய பதிவினை வெளியிடுகின்றேன். குற்றம் ஏதேனும் இருப்பின் மன்னித்து சிறிது நேரம் இந்த வீடியோவை கண்டு அதன் மூலம் ஸ்ரீ ஆண்டாள் அருளை பெற்றீர்களானால் எனக்கு அது பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இலாதுங்க ஸ்தனகிரி தரிசுப்தம் உட்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதி சதசர சித்தமத்யா பயந்தி சோ சிஷ்டயாம் சச்சி நிகழிதம் யா பாலா கிருதே புங்கே கோதா தஸ்மை நமைதமிதம் பூய வாஸ்து பூயக. புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. முதல் பாசுரத்தை நாம் பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய். இதற்குரிய விளக்கமாக, ஆண்டாள் தான் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரையே கண்ணன் வளர்ந்த ஆய்பாடியாக நினைத்து தன் தோழிகளையே கோபிகளாக நினைத்து கண்ணனுக்கு பணிவிடை செய்வோம். அதற்காக இந்த மார்கழி நல்லாளில் நீராடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறாள். கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சி கூர்மையான வேலோடு இருக்கும் நந்தகோபனுடைய மற்றும் அழகான கண்களை உடைய யசோதையின் மகனான கருமையான மேகங்கள் போன்ற நிறத்தையும் சூரிய சந்திரர்களை போன்ற கண்களை உடைய கண்ணனான ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு வேண்டிய தொண்டுகளை தருவான் வாருங்கள் என்று அழைக்கிறாள். அடியேன் லதா பார்த்தசாரதி. வணக்கம்.